சார் விஜய் சார் தேங்க்ஸ் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். அவர் கட்சிக்கு வரதுனால அதுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. ஏழைக்கு எவ்வளோ பேர் வாங்கி சாப்பிட்றாங்க, இல்லாதவங்க எல்லாம் பசியார வாழ்த்துட்டு போறாங்க வாங்கிக்கிட்டு. எல்லாருக்கும் ஏழைக்கு தான் கொடுக்குறாப்பல விஜய் கொடுக்குறாப்பல. நல்ல மனசு தான் அவர் தான் ஜெயிக்கணும்னு நான் சொல்றேன். போய் புழுல சொல்லுவாங்க விஜய் நல்ல மனசு தான், தப்பா சொல்லக்கூடாது. இப்போ நான் என் பசங்களுக்கு தான் வாங்கிட்டு போறேன். எனக்கு குழந்தைங்களுக்குலாம் வேணுன்றதை வாங்கிட்டு போறாங்க. கேட்டாலும் எக்ஸ்ட்ராவும் 2 கொடுக்குறாங்க கொள்றாங்க. அதனாலதான் முதல்ல நம்ம உழைப்பாளிப்பா விஜய் தான் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். 3 பிள்ளைங்க பெற்று கல்யாணமும் கட்டி கொடுத்துட்டேன். ஆனா எங்கெங்கெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். ஆனா இந்த மாதிரி திட்டம் அங்க கிடைக்கல. கையெடுத்து கும்பிட்டுருவோம். டெய்லி காலையிலயும் நைட்லயும் நாஸ்டா கொடுக்கறாங்க. தளபதி இறங்கி தொண்டனுக்காக வேலை செய்யணும். உங்களுக்கு தான் எல்லாரும் நாங்க நன்மை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். யாரும் உங்களை கைவிட மாட்டோம். என்ன மாதிரி உணவெல்லாம் தராங்க நைட்டானா மக்களுக்கு? இட்லி, சாம்பார், வடகரி, சட்னி, பரோட்டா, கேசரி, ஒரு வாட்டி மெது வடை எல்லாமே தராங்க. ஏன்னா வாங்கிட்டு நம்ம இல்ல சொல்லக்கூடாது, நாங்க வாங்கிட்டு போய்க்கிறோம்ப்பா. அவர் ஜெயிச்சாலும் சரிதா தோத்தாலும் சரிதா ஒண்ணு எதிர்கட்சி தலைவரா அவர் உட்காரணும். இல்லைன்னு இருக்கக்கூடாது. ஆனா விஜய் வருவாப்பல. அது நைட்டு யாரும் சாப்பாடு தர மாட்டாங்க. கூலி வேலை மார்க்கெட்ல கூலி வேலை செய்றாங்கல்ல, சாப்பிடாம நைட்டு இரவு நேரத்துல படுத்துடுறாங்க. அதுக்காக தான் இது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி தான் பண்ணிட்டு இருக்கோம். அது கையில காசு இல்லாம கூட படுத்திருப்பாங்க. அவங்க பயன்பெறும் தான் இந்த திட்டம் பண்ணியிருக்கோம். எவ்வளவு வேணா காசு பணம் கொடுத்துடலாம், ஆனா வயிற்றுக்கு உணவுன்றது மிகப்பெரிய கடவுள் சேவை மாதிரி அது நினைக்கிறோம். தளபதி அந்த நோக்கத்துக்கு தான் இது ஆரம்பிச்சாப்புல. இரவுல நிறைய பட்னியா படுக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக இது பண்றது. அது மிகப்பெரிய விஷயம். அவங்க வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா போகும்போது அது கண்ணில் கடவுளை பாக்குற மாதிரி இருக்கு. நிறைய மக்கள் அவங்க வீட்டுக்கு டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல அந்த டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் தர மாட்டாங்க. ஏன்னா இங்கே சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இங்க சாப்பிட முடியாது, வயசானவங்க சாப்பிட முடியாது, குழந்தைகள் வந்துட்டு போவாங்க. அதனாலதான் நாங்களும் அதை மறுக்கிறது இல்லை. சாப்பாடு எப்படி கொடுத்தா சாப்பாடு தானே. இங்க சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட வேஸ்ட் பண்ணாம இருந்தா ஓகே. அதுக்காக தான் நான் பண்ற விஷயம் தலைமைக்கு தெரியும். அவர் கூட்டி மாவட்ட செயலர் கூட்டி ரொம்ப நல்ல விஷயம் பண்றீங்க, கண்டினியூவா பண்ணுங்கன்னு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன்.